முதிர்கனி தொழிலை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் உங்க தருண். மறக்காம லைக் பண்ணிருங்க. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் லைக் பண்றீங்கன்னு நான் பார்க்கணும். மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அழகராணி எங்க போனா? நேற்று நைட்டு கிளம்பியிருக்கா. ஆனா இன்னும் வீடு வந்து சேரல. வீட்டுல யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு அக்கறன்னு யாராவது ஏதாவது நினைச்சிட கூடாது. என்ன பண்ண இவன் நான் எங்க போய் தேட? ஒருவேளை இன்னைக்கு தானே பெட்டு கட்டுற கடைசி நாளே. ஒருவேளை அந்த விக்கிர வீட்டுக்கு போயிட்டாளா? இவதான் சொல்றதை செய்யறாளாச்சே. ஒருவேளை அங்க போயிருப்பாளா? சே அதுல என்கிட்ட இப்படி சொல்லாம போவா? சே அப்படி அவ செஞ்சுக்க மாட்டா. என்ன இவ எங்க போயிருப்பா? இவனை நான் எங்கன்னு போய் தேட? ஐயோ பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. ஆதிரா இல்ல மாமா, இல்ல. ஆதிரா சொன்ன கேளு. இல்ல இதுதான் சரி. இல்ல ஏன் கோபப்படுறீங்க? ஆதிரா இதுல என்ன இருக்குது? ஆதிரா சொன்ன கேளு. என்னடா ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? ஒண்ணு இல்லடா. சரி எந்திரிச்சு வா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. என்னடா நீ தப்பா நினைக்க மாட்டிய? தொலைச்சிருப்பா. என்னடா பேசுற? என்னடா? இல்ல அழகுராணி இங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாடா. இல்லடா அவளை காணும். சரி நீ டென்ஷன் எடுக்காம இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். முத நீ உட்கார வேண்டாம். எந்திரிச்சு அங்க போ. சரிடா. என்னடா 2 பேரும் நிக்கீங்களா? என்ன? ஒண்ணு இல்லண்ணே. ஒண்ணு இல்லடா, நீ உள்ள போ. இல்லடா 2 பேரும் ஏதோ சோகமா பேசின மாதிரி இருந்தது. அதானே இவனுக்கு நான் சோகமாண்டா. உள்ள சொல்லிடும் நினைக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் நல்லாதான்டா இருக்கான். எதுவும் என்கிட்ட மறைக்கலையே. தருணுங்க வா. ஒண்ணு இல்லடா, உனங்க வான்னு கூப்பிட்ட. போடா. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன? ஒண்ணு இல்ல. சாப்பிட்டியா என்ன? சரி வா, நான் ஏதாவது பார்த்து தரேன் வா. அண்ணி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். எதனால என்கிட்ட சொல்லுடா. அதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்ட. இனி நம்ம எப்படி சொல்ல முடியும் மட்டும் நினைச்சாதடா. என்னடா பேச்சு பேசுற? நீ எனக்கு அப்பா மாதிரிடா. அவன் எப்படி உன்னை மறைப்பான்? உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்ட. அவன் பாட்டு அவன் பாக்கணும்னு நினைச்சு ஏதாவது பொண்ணு நீங்க 2 பேரும் என்ன உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். என்னடா பேச்சு பேசுற? நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என்ன பேச்சு பேசுற? இங்க பாருங்க 2 பேருக்கு இப்ப சொல்றேன். நான் எப்பவும் உங்க 2 பேருக்கும் தகப்பனா இருப்பேன். அதான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு என்னை விட்டு ஒதுங்கி போனீங்க. உன்னை விட்டு நாங்க எங்கடா போவோம்? இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தது போதாது. அதானே ஏன்டா கஷ்டப்படுத்துற? மனசு பாரமா இருக்குடா. ஏன்டா ஏன் என்னாச்சுது? என்னன்னு தெரியலடா, மனசு பாரமாவே இருக்குடா. அதுல சின்ன பொண்ணு அவ ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருப்பா. நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்காதடா, அது சரியாயிரும். ஆமாடா அவ ஏதாவது சின்ன பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. என்னன்னு தெரியலடா, மனசு ஒரு மாதிரியா இருக்குடா. நாங்க இருக்கோம்டா, நாங்க இருக்கோம். எந்த நிலைமையிலும் உன் கூட நாங்க இருப்போம்டா. என்ன விட்டு போயிடாதீங்கடா. உன்னை விட்டுட்டு நாங்க எங்கடா போக முடியும்? செத்தாலும் ஒன்னா சாவுண்டா. ஆனா விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கடா. என்னண்ணா நல்ல நேரமா இப்படி பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு கண்ணா கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? உன் புள்ளைய தூக்கி சமைக்கணும், உன் தோல்லையும் மார்பிள் தூக்கி சமைக்கணும், அப்படி இப்படின்னு 1000 கனவு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா பேசுற? எப்போ உன் புள்ளைய கையில வாங்குவன்னு தவம் இருக்கும்டா. சரிடா பாரு வைக்கத்த சீக்கிரம் எங்களை சித்தப்பாக்கிடுடா. அண்ணங்கிட்ட பேசுற பேச்சாடா. சித்தப்பாக்குன்னு உன்கிட்ட தான் கேட்க முடியும், அடுத்தவங்கிட்ட கேட்க முடியும். அதானே? டேய் சீக்கிரம் எங்க சித்தப்பா வாக்கு சொல்லிவிட்டேன். நானே எப்பண்டா உன் பிள்ளைத்துக்கு சம்பொண்ணு ஆவலா இருக்கேன். போங்கடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாரா பொண்ணு திரைக்கு வெக்கலாம் வருது. அதானே? டேய் வெக்கப்பட்டு கோட்டை விட்டாத. கபார் அடுத்த மாசமே நாங்க சித்தப்பாயிட்டோங்கிற நியூஸ் எங்க காதுக்கு வரணும். ஆமா உங்கள இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதானே போ போ போ. டேய் நடிக்காதடா போ. போங்கடா. சரிடா நான் போய் அழகுற நீ பாத்துட்டு வரேன். நான் தேடணும்னு வேற யார்ட்டையும் சொல்லிடாதடா. அதை நான் பாத்துக்கிட்டேன். எப்பவும் காலையில வந்து வரலடா. டேய் நேத்து நைட்டு 11 மணிக்கு கிளம்பிருக்காடா. ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல. அட போய் போயில நீ அசால்ட்டா உட்காந்துருக்க. இல்லனே அவளை பத்தி எனக்கு தெரியும்.
அது சரியான வில்லி. அது எங்கனாலும் தப்பிச்சு வந்துடும். ஆனா பயவில இன்னும் வரல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கும் போகணும். நான் போயிட்டு வந்தது என்ன, 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். பொண்ணு திரைக்கு ஒரு 4-5 நாள் கூட எக்ஸ்ட்ரா லீவ் கொடுக்கலான்னு பாக்குறேன். அதனால அந்த விஷயமா நான் போயிட்டு வரேன். என்ன அழகுராணி, போகும்போது பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன்டா. சரிடா. வீட்டுல சும்மா இருந்தது போதும். போய் கறிக்கடையில போய் கறியெல்லாம் வாங்கி எடுத்து கொடு. என்ன அந்த கறிக்காட்டை என் பேரை சொல்லி கறி கொடுப்பாரு. நான் அப்புறம் பணத்தை கொடுத்துருவேன். ஒரு 4-5 கிலோ வாங்கிட்டு வா. என்கிட்ட காசு இருக்குடா, நான் என்ன கொடுத்துட்டா? வேணாடா, ஒரு மொத்தமா கொடுத்துக்கலாம். நீ நான் சொன்னு வாங்கிட்டு வா. நல்ல எலும்பு கறியா பார்த்து வாங்கிட்டு வா. வந்து நானே சமைச்சு போடுவேன் என் பொண்ணு தலைக்கு. நானும் பண்றேன்டா. சரிடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பொண்ணு திரை சூப்பரா கவனிக்கலாம். அவன் கல்யாண லீவ் முடிஞ்சு டூட்டிக்கு போகும்போது சும்மா கம்பீரமா போகணும்டா. அந்த அளவுக்கு அவனை கவனிக்கணும். நமக்கு என்ன அம்மா அப்பாவா இருக்காங்க, நாம தானே அவனை கவனிக்கணும். ஆமாடா, அவனுக்கு அந்த குறைய இருக்க கூடாது. நாம சூப்பரா கவனிக்கணும். பிறகு தம்பிகள் நாம எதுக்கடா இருக்கோம்? கரெக்டா சொன்ன. நான் போய் சூப்பரா கறி வாங்கிட்டு வரேன். டேய், அப்படியே நண்டு மீன் எது கிடைச்சாலும் வாங்கிட்டு வரேன். சரிடா. பொண்ணு தர, நீ எனக்கு அப்பாவா இரு. ஆனா இப்போ நான் உனக்கு அப்பாவா இருப்பேன். உனக்கு நாங்க இருக்கோம்டா. ஆதிரா, நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அது உனக்கு நல்லது இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன ஆதிரா இது அலங்கோலம்? ஐயோ மாமா, அதான் இப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டே. சும்மா இருங்க மாமா. கல்யாணம் முடிஞ்சிட்டா? மாமா, இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடக்கமா இருக்கணும்னு சொல்றீங்க. கல்யாணம் தான் முடிஞ்சிட்டே மாமா. உங்ககிட்ட தானே நான் இப்படி இருக்க முடியும் மாமா. ஒழுங்கா சேலை கட்டிட்டு வா. இல்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எப்பண்டா இப்படி பழையபடி Dress போடலான்னு காத்துட்டு இருந்தேன். ஆதிரா, சொன்னா கேளு, என் போத்த கலப்பாத. உன்னை பார்த்தா காதலு காமம் எல்லாம் சேர்ந்து வரணும். இத பார்த்தா எரிச்சல் தான் வருது. மாமா, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா உனக்கு நல்லது. மாமா. போடி, ட்ரெஸ் மாத்திடி. போடி. நீ போடுற எதுவும் இங்க பலிக்காது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் எப்பேற்பட்டவனு எனக்கு தானே தெரியும். என்ன போதுமா? இது எப்படி இருக்கு? நல்லதா இருக்கும். நல்லா தாண்டி இருக்கு. இத பார்த்த உடனே பக்கத்துல வரணும் போல தோணுது. அப்படியா? என்ன பக்கத்துல இருந்தா விலைக்கு போற? அது ஒண்ணு இல்ல மாமா, சும்மாதான். சரி. ஆதிரா, கை எடுங்க மாமா. ஏன்? நான் இப்போ உன் புருஷன் தானே? இல்ல மாமா, இப்ப கொஞ்சம் கையை எடுங்களே. பரவாயில்ல, பக்கத்துல வா. மாமா, கையை எடுங்க மாமா. மாமா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ தானே சாப்பிட்ட, இரு. என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்ன. என்ன என் மேல எதுவும் கோவமா? இல்ல. அப்போ நான் பக்கத்துல இருந்தா விலைக்கு போய்கிட்டு இருக்க. இப்போ நான் உன் புருஷன் தானே? என்ன ஏன் என்ன அவை பண்ற? நீங்க பேசுனதை என்னால மறக்க முடியல மாமா. என்னால அதை தாங்கிக்க முடியல. கோவத்துல ஏதாவது சொன்னா அதேவா மனசு வச்சுட்டு இருப்பாங்க. நீ கூட என்ன எத்தனை வாட்டி கோவத்தை பேசியிருக்க. நான் எதையாவது மனசு வச்சுட்டு இருக்கேன்னா என்ன? நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, அவங்க நம்ம உசுரா இருக்காங்க, அவங்க உண்மையிலே நேசிக்கிறோன்னா அவங்க என்ன பேசினாலும் உடனே மறக்கணும். அதுதான் நல்லது. இன்னொன்னு, நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது தப்பு பண்ணா மன்னிக்க பழகணும். அது மட்டும் இல்ல, அது மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி மனசுலயே வச்சுட்டு இருந்தா அது உண்மையான பாசமும் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணினா மன்னிக்க பழகு. அதை பெருசா எடுத்துக்காத. அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க பாரு, கல்யாணம் காட்சி முடிக்குது சும்மா வீம்புல ஆள்கோ திசையில இருக்கிறதுக்காக இல்ல, சந்தோஷமா வாழ்றதுக்கு. நம்ம சந்தோஷத்துக்கு அடையாளமா சந்ததிகளை பெருக்கிறது. புரியுதா? சும்மா மறந்து பிடிக்காம சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாரு. வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாம என்ன சின்ன பிள்ளைங்களா அடிப்படி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு? இது வரைக்கும் நீ சின்ன பிள்ளை, இப்பவும் என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியல. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் குறைச்சுக்க ஆதிரா. பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்காதுல்ல. என்கிட்ட எப்படி வேணாலும் இருந்துக்க. ஆனா 4 பேர் இருக்கும்போது கொஞ்சம் பொண்ணுத்திர பொண்டாட்டியா கெத்தா கௌரவமா அப்படி இருந்தா தானே எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நான் பொண்ணுத்திர பொண்டாட்டின்னு இப்படி இருக்கா அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ நான் கூறு இல்லாம பொறுப்பு இல்லாம இருந்தா உன்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்தா ஆதிரா புருஷன் பாரு எப்படி இருக்கான் பாரு, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே எனக்கும். பொண்ணுத்திர பொண்டாட்டி பொறுப்பு இல்லாம இருக்கான்னு சொன்னா கஷ்டமா இருக்கும்ல. புரிஞ்சு நடந்துக்கூடா. எனக்கு நீ செல்லம் தான். என்கிட்ட எப்படி வேணாலும் இருந்துக்க. நான் கூட எப்பவும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஆனா மத்தவங்க முன்னாடி வேண்டாதிரா. நீ உள்ள கத்திட்டு இருந்தது வெளியில தம்பி உட்காந்துருந்தாங்க. எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா? அவனுக்கும் சங்கடமா இருக்கும்ல. நம்ம அண்ணன் கஷ்டப்படுறானு தோணும்ல.
நம்ம அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நம்ம வாழ்றத பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். ஆதிரா, ம், சரி. நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன். நீ எப்பவும் என் செல்ல நாண்டி. அதே குறும்புக்காரி தான். மாமா, என்ன இப்போ இதெல்லாம் வேண்டாம். என்ன என்ன ஆளை காணோம். ஏ நில்லு. என்ன? எங்க போயிருந்த? இவ்வளவு நேரமும் உனக்கு காணோம். அப்போ என்ன தேடி இருக்காரு. எங்க போயிருந்த? நைட்டே வீட்டுக்கு வரேன்ட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வந்துட்டு இருக்கா? எங்க போன சொல்லிட்டு போனா உனக்கு தெரியாதுல்ல? நான் வேலை தானே பார்க்க. நான் இந்த டயத்துல வேலைக்கு வருவேன். இத சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? அது பாட்டி வந்துட்டாங்க. நீ வரலன்னா டென்ஷனா இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஏன் டென்ஷன் வருது? வந்துட்டு இனி எங்க போனாலும் சொல்லிட்டு போ. கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்பல. காலையில இருந்து பித்து பிடிக்க மாதிரி ஆக்கிட்டா. நேத்து என்ன நடந்தது தெரியுமா? அத நான் எப்படி சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? உனக்கு என்ன பைத்தியமா? நான் இப்ப என்ன நிலைமையில இருக்க? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? சரி வா, நான் உங்க வீட்டுல கொண்டு உன்னை விட்டுறேன். வா. இல்ல, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். உங்க கூட வந்திருக்கேன். அட பைத்தியமே, உன் வயசு என்ன? என் வயசு என்ன? வயசு 10 லவ் பண்ணீங்க. அட பைத்தியமே, நான் ஒரு ஏமாத்துக்காரன். எவனால அறிவு இருக்கவன், உண்மையில நல்லவன், ஒரு படிச்சுட்டு இருக்க பிள்ளை லவ் பண்ணுவானா? அப்படி ஒண்ணு ஏமாத்துறேன். அது கூட உனக்கு அறிவு இல்ல. மத்தாயே, நான் கடைஞ்சு எடுத்த அயோக்கிய. பாரு, உன்னை பெத்தவங்க நல்லா இருக்காங்க, போய் சேர்ந்துரு. இங்க பாரு, கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இங்க பாரு, நான் செஞ்ச தப்புதான். அது உன்னை ஏமாத்ததுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக நான் பண்ணினது. இங்க பாரு, நீ என் மனசு ஒரு துளி கூட இல்ல. எனக்கு இப்ப அருவருப்பா இருக்கு. தயவுசெய்து இங்க இருந்து போயிரு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அம்மா தாயே, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இங்க இருந்து போயிரு. அம்மா தாயே, என்ன தண்டிச்சிடாத. நான் பண்ணது தப்புதான், மகா பாவம் தான். நான் அப்படி உங்ககிட்ட நடந்துக்க கூடாது. சத்தியமா உன் மேல ஆசிரியர் காதலி அப்படி பண்ணல. பணத்துக்காக பண்ணல. உங்க அப்பா மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக பண்ணல. உன் மேல எப்படி எனக்கு காதல் வரும்? இதை மன்னிச்சிருமா, இங்க இருந்து போயிருமா. இங்க பாரு, நான் பெரிய ஆளு, நீ சின்ன பொண்ணு. எனக்கு 28-29 வயசு ஆகுது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த தப்பான முடிவெல்லாம் எடுக்காத. இங்க பாரு, யாரும் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிருமா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா அதான் நேரிட்டு அப்படின்னு போய் வீட்டுக்கு போயிருமா. பிளீஸ்மா. ஏன் மத்தவங்கள பார்த்து பயப்படுறீங்க? நானே துணிச்சல தானே வந்திருக்கேன். எங்க அம்மா அப்பால எதுவும் பண்ண முடியாது. என்ன தினேஷ் மாமா, அந்த பொண்ணுக்கு என்ன நிக்கிறதுக்கா நீங்க பயப்படுறீங்களா? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? கடவுளை, நான் செஞ்ச பாவம் ஒண்ணுன்னா என்ன வேறட்டுது. அம்மா தாயே, என் மனசு நீ இல்லவே இல்ல. எப்படி உன் மேல காதல் வரும்? கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேண்டாம். நீங்க பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் நான் உசு கசரா காதலிச்சீங்களே. விட்டாலே, உன் வயசு என்ன? என் வயசு என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்க கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, எங்க அம்மா சொன்னது சரிதான். செஞ்ச பாவம் ஒரு நாள் சும்மா போவாதுன்னு படிச்சு சொன்னாங்க. ஏமாத்தாதான் அந்த பொண்ணு, ஏமாத்தாத பெரிய பிரச்சனையா வந்து நிக்கன்னு சொன்னாங்க. கேட்காம போயிட்டேன்னு. ஏமா தாயோ, கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். இங்க இருந்து போயிருமா. என் அப்பா கண்ட பட்டாத உன் வாழ்க்கைய நாசமன் ஆக்கிடுவாரு. அந்த பாவத்தையும் என் தலையில கட்டிடாத. ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கே நான் தண்டனை அனுப்பிச்சு முடிக்கல. அதுவே ஒவ்வொன்னா என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல இது வேறையா? ஏமா இங்க இருந்து போயிரு. பாரு, சத்தியமா சொல்றேன், என் அப்பா நல்லவர் கிடையாது. உன்னை ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்க மாட்டாரு. வாழ்க்கையை நாசமன் ஆக்கிடுவாரு. உனக்கு தெரியல, உண்மை சொல்றேன் கேளு. அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்திய, அது நான் சொல்லி வரல. எங்க அப்பா எப்படி என் வாயால சொல்லுவேன்? அவன் தாண்டி உன்னை அழைச்சு வச்சிருந்தாரு. வாழ்க்கை நாசம் நடக்கிறதுக்காக. இங்க பாரு, சொன்னா கேளு. மரியாதை எங்க இருந்து போயிரு. அவரு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்க குடும்பமானத்தை வாங்க வந்திருக்க. போடி. அதுதானே மண்டையில அறிவில்ல. படிக்கிற பிள்ளைக்கு காதல். சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நாங்க இந்த போக மாட்டேன். உசுரடிச்சு கொன்றேன் பாத்துக்க ரஸ்கல். அம்மா அப்பா வேதனைப்படுத்திட்டு சரி, இது என்ன பிள்ளை? இரு, இப்பமே தமிழ் அக்காக்கு நான் போன் போடுறேன். ஐயோ அழகராணி, வேண்டாம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தப்பு பண்ணலையே. இல்ல, நான் தப்பு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பா கூட சேர்ந்து இந்த பொண்ணை ஏமாத்தி எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை பறிக்கலான்னு தான் நான் இவளை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தினேன். அதுதான் நம்பிக்கிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எல்லாம் ஏன் உசுரோட இருக்க? ஐயோ, போதும் போதும். தயவுசெய்து என்ன மாதிரி யாரும் வாழ்ந்துடாதீங்க.
யாரு கூட சந்தோஷமா வாழ நினைச்சனோ எவ்வளவு மனசு நிறைய சுமந்துகிட்டு இருக்கணும் அவ வாயாலே இப்படி கேட்டுட்டேன்னு. எல்லாம் மனுஷ பரிவிதானே. இல்ல நீ மனுஷனா இல்லனா சே எல்லாம் ஒரு செனும் எல்லாம் உசுரடே இருக்காத. எல்லாம் வாழதுக்கு தகுதி இல்லாதவன். படிக்கிற பிள்ளைன்னு தெரிஞ்சும் சே பணத்துக்காக இந்த கீர்த்தனமான வேலையை பார்த்திருக்க. அப்போ உனக்காகவும் பணத்துக்காக சே அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. உன்கிட்ட ஏண்டா பெட்டு கட்டினு ஒவ்வொரு நாளும் சே. வேண்டாம் போதும் அழகுராணி, இதை தண்டிச்சிடாத. என் பேர் சொன்ன பழம் அரைஞ்சிருவேன். இனிமேல் இந்த பொண்ணு வாழ்க்கையில நீ வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ எனக்கு இந்த பொண்ணு மேல எந்த ஈடுபாடு இல்ல, ஒரு துளி காதலும் இல்ல. ஐயோ சொல்ல போனா எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. நடிக்காதடா. உன் நடிப்பெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க. பச்சை பிள்ளைய ஏமாத்தி இருக்க. உன்கிட்டலாம் பேசுறது நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வெளியில போட நாயே. வேண்டாம் போதும் போதும். இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. படிக்கிற வயசுல காதல். இனிமேல் இந்த கீழ்த்தரமான வேலையை பார்த்த உசுரோட கொன்னுருவேன். ஒழுங்கா என் கூட வா, உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். இந்த மாதிரி கண்ட பொறுக்கிய நம்பி பெத்தவங்களை உதவிட்டு வந்திருக்க. இவ எப்பேற்பட்ட பொறுக்கிய உனக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை நாசமாக்கி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம இந்த பொறுக்கிய நம்பி பேக்க தூக்கிட்டு வந்திருக்க. ஒன்னெல்லாம் இரு தமிழ கட்ட சொல்லி உனக்கு இருக்கு. ஒழுங்கா நட. கண்ட பொறுக்கிகளை நம்பி எப்படிதான் இந்த பிள்ளைங்க வருதுக தெரியல. இவனும் இவன் மூஞ்சியோ. டேய் இனிமேல் இந்த பொண்ணையாவது நீ ஏறெடுத்து போத்த. என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்க நீதான். என்னால நீ எந்த பிள்ளைய ஏறெடுத்து பார்க்க முடியாது. இரு உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்குது. இந்த பிள்ளைய விட்டுட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு இருக்குது. இங்க பாரு, தெரியாம நான் உன்கிட்ட பெட்டு கட்டிட்டேன். இது உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. 5 கோடி என்னால தர முடியாது. அதே மாதிரி அந்த ஸ்கூலையும் நான் உனக்கு தர முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கடா போ. ஏண்டா பூமிக்கு பாரமா இருக்க? சீ உன் மூச்சு காத்து பட்டா இங்க வீசுற காத்து கூட விஷமா மாறிடும். கொஞ்சமாவது மனுஷனா வாழ பழகி. இல்ல உன் பக்கத்துல சுவாசிக்கிறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. அதுல கூட அசுத்தம் இருக்குமோன்னு. சீ வேண்டாம் வேண்டாம் அழகுராணி. என் பேரு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் வாயிலெல்லாம் என் பேரு வரவே கூடாது. 14 வயசுல துரோகத்தால நடு வீதிக்கு வந்தவனா. ஆனா அதுக்காக நான் யாரையும் ஏமாத்தியும் பொழைக்கல, அசிங்கப்பட்டும் பொழைக்கல. நல்லா தானே வசதி வாய்ப்போட பிறந்திருக்க. உனக்கு ஏன்டா இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி? அழகுராணி அழகுராணி. என் பேரு சொன்ன கொளுத்து நெரிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா.